Hi guys, இன்னைக்கு நம்ம NEET code 150 stacks ஓட second problem தான் பார்க்க போறோம். இந்த problem min stack. Design a stack that supports push, pop, top and retrieving the minimum element in a constant time. இது வந்து ஒரு design question. இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா நம்ம வந்து ஒரு stack implement பண்ணனும். அதுல வந்து என்னென்ன ஆபரேஷன்ஸ் இருக்கும்னா push இருக்கும். ஒரு element append பண்றது, ஒரு element pop பண்றது, அப்புறம் top of the element la எது இருக்கோ அத பார்க்கிறது தான் டாப்ங்கற ஃபங்க்ஷன். தென் லாஸ்டா ஒரு ஃபங்க்ஷன் என்னன்னா get minimum. அந்த ஃபங்க்ஷன்ல நம்ம என்ன பண்ணனும்னா அந்த ஸ்டாக்லயே எது மினிமம் வேல்யூவோ அத ரிட்டர்ன் பண்ணனும். சோ இந்த क्वेश्चन வந்து என்ன சொல்லிருக்காங்க, எல்லா ஃபங்க்ஷன்ஸ்மே வந்து o of one timeல, அதாவது கான்ஸ்டன்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டில பெர்ஃபார்ம் பண்ணனும். இப்படி தான் இன்புட் அவங்க கொடுப்பாங்க. min stackனா அவங்க கொடுத்தாங்கன்னா அப்பதான் இந்த கிளாஸ் வந்து இம்ப்ளிமென்ட் ஆகும், இனிஷியலைஸ் ஆகும். செகண்ட் புஷ்னா அவங்க கொடுத்திருக்க எலிமெண்ட் -2 வந்து புஷ் பண்ணனும், திரும்ப புஷ் 0 புஷ் பண்ணனும், திரும்பவும் புஷ் இந்த -3 புஷ் பண்றோம். அப்புறம் கெட் மினிமம். இது மூணுலயே மினிமம் வேல்யூ எது? -3. அது வந்து அவுட்புட்ல இருக்கும் பாருங்க, -3. அடுத்து என்ன சொல்லிருக்காங்க, பாப். இப்ப கடைசியா நம்ம அப்பெண்ட் பண்ணது எது? -3. -3 பாப் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் டாப் ஆஃப் தி எலிமெண்ட் என்ன இருக்கும்? 0. அப்புறம் மினிமம் வேல்யூ என்ன இருக்கும்? -2. அதெல்லாம் தான் அவுட்புட்ல இருக்கு. ரிட்டர்ன் இல்லாத ஃபங்க்ஷன்ஸ் எல்லாருக்குமே அவுட்புட் வந்து நல்லுன்னு இருக்கும். ஸோ இந்த டிசைன் கொஸ்டினை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு இது ஸ்டாக் தானே நம்ம கிரியேட்டே பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஸ்டாக் நம்ம வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். செல்ஃப் டாட் ஸ்டாக் ஈக்குவல் டு அரே, ஐ மீன் லிஸ்ட். இப்படி தான் நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டாக்கை யூஸ் பண்ணுவோம் பைத்தானில். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இன்னொரு விஷயம் என்னது, மினிமம் வேல்யூ நம்மளுக்கு வேணும். கெட் மினிமம் ஃபங்க்ஷனில் நம்ம மினிமம் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும். பட் நம்மளோட ஸ்டாக்ல ஒவ்வொரு டைம் மினிமம் வேல்யூவை சர்ச் பண்ணி அதை ரிட்டர்ன் பண்ணோம்னா அதோட காம்ப்ளெக்சிட்டி என்னவா இருக்கும்? O of n இருக்கும். பட் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, எல்லாமே வந்துட்டு O of 1 காம்ப்ளெக்சிட்டியில் நம்ம பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போவே ஒரு செல்ஃப் டாட் மின் ஸ்டாக் அப்படின்னு இன்னொரு ஸ்டாக் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஒவ்வொரு எலமெண்ட் வரும்போதே அது மினிமம் எலமெண்ட்டாக இருந்தால் அதை வந்து இந்த ஸ்டாக்கோட டாப்பில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி பண்ணோம்னா நம்மளால ஈஸியாக O of 1 டைம்லேயே வந்துட்டு அந்த மினிமம் வேல்யூ எதுவோ அதை ரிட்டர்ன் பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல பாருங்க, டெஃப் புஷ் என்ன பண்ணணும்னா, இவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த வேல்யூ, இந்த வேல்யூவை நம்மளோட ஸ்டாக்ல புஷ் பண்ணணும். செல்ஃப் டாட் ஸ்டாக் டாட் அப்பண்ட் வேல்யூ. இப்போ நார்மலாக இப்போ இந்த ஸ்டாக் இவ்வளோ நேரம் எம்டியாக இருந்துச்சா, இப்போ இந்த ஸ்டாக்குள்ள ஃபர்ஸ்ட் வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் 1னா 1ன்னு உள்ளே போயிடும். ஆனால் மின் ஸ்டாக்ல வந்துட்டு நம்ம டைரெக்டாக ஒரு வேல்யூவை அப்பெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த வேல்யூ ஏற்கனவே மின் ஸ்டாக்ல இருக்கிற வேல்யூவை விட சின்ன வேல்யூவாக இருந்தால் மட்டும்தான் மின் ஸ்டாக்குள்ளேயே அது போகும். கரெக்டுங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி என்ன செக் பண்ணோம், மின் ஸ்டாக்ல வேல்யூவே இல்லாட்டி முதல் வேல்யூவை நம்ம அப்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். அதனால இஃப் நாட் செல்ஃப் டாட் மின் ஸ்டாக், இந்த கண்டிஷன்ல நம்ம என்ன பண்ணுவோம், செல்ஃப் டாட் மின் ஸ்டாக் டாட் அப்பெண்ட் வேல்யூ. இப்போ மின் ஸ்டாக்குள்ளேயும் ஃபர்ஸ்ட் வேல்யூ 1ன்னு போயிருச்சு. ஓகேங்களா? இப்போ அதுக்கடுத்து இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ போயிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டிஷன் செக் பண்ணுவோம்னா, இஃப் செல்ஃப் டாட் மின் ஸ்டாக் ஓட லாஸ்ட் எலமெண்ட், இஃப் இந்த லாஸ்ட் எலமெண்ட் வந்து என்னவா இருக்கும், ஏற்கனவே இப்போ நம்மளுக்கு ஒரு வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா, இந்த வேல்யூவை விட கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுவா இருக்கணும். அப்போதானே நம்மளால இந்த வேல்யூவை உள்ளேயே தள்ளி விட முடியும். ஒன்று இப்போ இங்கே ஏற்கனவே 1 இருக்கு. இப்போ மின் ஸ்டாக்குள்ள ஒரு வேல்யூ போகணும்னா அது என்னவா இருக்கும், அட்லீஸ்ட் அது ஈக்குவல் டு 1ஆ இருக்கணும், இல்லாட்டி 1ஐ விட கம்மியாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு வேல்யூவும் 1னா அந்த 1ஐ வந்துட்டு நம்ம உள்ள அப்பெண்ட் பண்ணிடலாம். 1க்கு அடுத்து நம்ம திரும்ப என்ன பண்ணலாம், 1 ஈக்குவல் டு 1ஆ இருக்கணும், இல்லாட்டி 1ஐ கம்மியாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 0னா அதை நம்ம அப்பெண்ட் பண்ணிடலாம். பட் இப்படி 0வை அப்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப 1 வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த 1ஐ வந்துட்டு நம்ம மின் ஸ்டாக்ல அப்பெண்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம எப்படி நம்ம கொண்டு வரோம்னா ஒரு டிக்ரீசிங் ஆர்டர் அப்படி இருக்கணும். புரியுதுங்களா? அப்போதான் நம்மளோட டாப் ஆஃப் த எலிமெண்ட் கண்டிப்பாக இருக்கிறதுலே மினிமம் வேல்யூவாக இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது செல்ஃப் டாட் மின் ஸ்டாக் டாட் அப்பெண்ட் வேல்யூ. ஓகேங்களா?
இப்போ வந்துட்டு நம்ம புஷ் கோட் ரைட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன கண்டிஷன் இருக்கு? பாப் இருக்கு. பாப்னா என்ன? நம்மளோட டாப் ஆஃப் த எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறது. ஸோ சிம்பிளாக என்ன பண்ணிடலாம், செல்ஃப் டாட் ஸ்டாக் டாட் பாப். இது இந்த ஸ்டாக்ல இருக்கிறத பாப் பண்ணுறது ஈஸி. இப்படி பாப் பண்ணிட்டோம்னா 1ங்கிற வேல்யூ போயிடும். கரெக்டுங்களா? ஆனால் மின் ஸ்டாக்ல இருக்கிறத நம்ம பாப் பண்ணுறதுக்கு ஒரு கண்டிஷன் வேணும். ஏன்னா யாருக்கு தெரியும், நம்ம மேபி இருக்கிறதுலே மினிமம் வேல்யூவை பாப் பண்ணிட்டோம்னா என்ன பண்ணுறது. பட் நம்ம ஸ்டாக்ல எந்த வேல்யூவை பாப் பண்ணியிருக்கோமோ அந்த வேல்யூ மின் ஸ்டாக்ல இருந்தால் மட்டும்தான் அதை பாப் பண்ணும். அதுதானே லாஜிக்கு. இப்போ ஸ்டாக்ல 1 2 3 இருக்கு, அப்புறம் இதில் என்ன இருக்கு, 1 மட்டும்தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டாக்ல என்ன பாப் பண்ணுவோம், 3ங்கிறத பாப் பண்ணுவோம். கரெக்டுங்களா? 3ங்கிறத பாப் பண்ணுவோம். பட் இந்த மின் ஸ்டாக்ல 3ங்கிற வேல்யூவே கிடையாது. அப்படின்னா அதை பாப்பே பண்ணக்கூடாதுல்ல. ஸோ அதனால இந்த வேல்யூ இருக்கான்னு நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணோம். வேல்யூ ஈக்குவல் டுன்னு போட்டு ஸ்டாக் டாட் பாப் பண்ணிப்போம். இஃப் min stack self dot min stack and self dot min stack ஓட லாஸ்ட் எலமெண்ட் வந்து ஈக்குவல் டு வேல்யூவா இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் செல்ஃப் டாட் மின் ஸ்டாக் டாட் பாப். புரியுதுங்களா? இப்போ வந்துட்டு பாருங்களேன், 2 1 இப்படின்னு இருக்கு. அதே மாதிரி மின் ஸ்டாக்கும் அப்படின்னா இப்போ இருக்கும் 2,1 தான் இருக்கும். ஏன்னா வேல்யூவே இல்லாத போது 2 அப் அண்ட் ஆயிரும். 2 விட 1 கம்மி, அதனால 1 அப் அண்ட் ஆயிரும். இப்போ என்ன இந்த இடத்துல அப்பன் பண்ணுவோம், 1ங்கிறத அப்பன் பண்ணுவோம். அதே மாதிரி மின் ஸ்டாக்கோட லாஸ்ட் எலிமெண்ட்டும் 1. ஸோ மின் ஸ்டாக்கையுமே நம்ம அப்பன் பண்ணணும். ஸோ இது 2 ஆயிரும், இதுவும் வந்துட்டு 2 ஆயிரும். புரியுதுங்களா? இப்படி தான் பாப் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் டாப் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு ஈஸியான ஃபங்க்ஷன் தான். அங்கே நம்ம என்ன பண்ண போறோம்னா, ரிட்டர்ன் நம்ம ஸ்டாக்ல இருக்கிறதுலே டாப் ஆஃப் த எலிமெண்ட் எது, பைத்தான் இண்டெக்ஸிங்ல -1ன்னு கொடுத்தோம்னா டாப் ஆஃப் த எலிமெண்ட், அதாவது அரேல லாஸ்ட் எலிமெண்ட் எதுவோ அதை கொடுக்கும். அதுதான் ஸ்டாக்ல டாப் ஆஃப் த எலிமெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ டாப் ஆஃப் த எலிமெண்ட் ரிட்டர்ன் பண்ணியாச்சு. அப்புறம் மின் ஸ்டாக்ல நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணுவோம், செல்ஃப் டாட், நம்ம ஏற்கனவே மின் ஸ்டாக்னே ஒரு ஸ்டாக் வச்சிருக்கோம். இருக்கிறதுலே மினிமம் வேல்யூ கிடைக்க அப்பன் பண்ணிட்டு போறது. அதுல வந்துட்டு -1ன்னு நம்ம போட்டோம்னா நம்மளோட மினிமம் வேல்யூ ஸ்டாக்ல வேலிடா இருக்கிற மினிமம் வேல்யூ எதுவோ அதை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணிடலாம். இதுதான் நம்மளோட சொல்யூஷன். ரீஃபேக்டர் பண்ணிக்கிறோம் 1 செகண்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் நம்மளோட சொல்யூஷனை. எஸ், நம்ம சொல்யூஷன் டெஸ்ட் கேஸ் பாஸ் பண்ணுது. சப்மிட் பண்ணி பார்ப்போம். யா, நம்மளோட சொல்யூஷன் வந்து அக்செப்ட் ஆயிருச்சு. இப்படி தான் நம்ம வந்துட்டு மின் ஸ்டாக்கை வந்துட்டு O of 1 டைம் கான்ஸ்டன்ட் டைமில் வந்துட்டு கிரியேட் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.